அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருச்செந்தூர். வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை நீங்க வேண்டும், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் முருகப்பெருமான். முருகா குமரா சண்முகா. அந்த அற்புத தெய்வத்திற்கு அறுபடை வீடுகள் உண்டு என்பது நாம் அறிந்ததே. இந்த அறுபடை வீடுகளிலுமே முருகனின் அவதார தினமாக கூறப்படும் வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், வீதி உலாக்கள் என சிறப்பாக நடைபெறும். கந்தா கந்தா கதிர் வேலா முருகா, உன்னருளாலே நானும் பிறந்தேன் முருகா. கந்தா கந்தா கதிர் வேலா முருகா, உன்னருளாலே நானும் வளர்ந்தேன் முருகா. ஆனால் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் மட்டும் வைகாசி விசாக திருவிழா மற்ற தலங்களை விட கோலாகலமாக கொண்டாடப்படுவதற்கு காரணம் உண்டு. பொய்கை வளநாடு கண்டு மலைமேல் இருந்த குமரா, குற்றார் எனக்கு ஒரு பேரும் இல்லை, உமையாழ்தனுக்கு மகனே. தாடி தந்து அடியேனையாளும் முருகேசன் என்ற நரசே, தாரமாக மயில் நீரில் ஏறி வரவேணும் என்ற நருகே. ஆம், நீங்கள் நன்கு அறிந்த திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி தலத்தில் வைகாசி விசாக நாளில் நடைபெறும் ஓர் முக்கிய நிகழ்வு பற்றிதான் இன்றைய அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் காண இருக்கின்றோம். வைகாசி மாத பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணையும் நாளிலேயே முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்தார். சம்பு குமாரா நமோ நம, நமோ நம, நாகபந்த மயூர நமோ நம, நாகபந்த மயூர நமோ நம, நாகபந்த மயூர நமோ நம, பரசூர. முருகப்பெருமானின் அவதார நோக்கமே தீமைகளை அழித்து நன்மைகளை காக்க வேண்டும் என்பதுதான். உலக உயிர்களெல்லாம் உய்யும் பொருட்டு கருணைக்கடலாக விளங்கும் முருகப்பெருமான் வைகாசி விசாகத்திற்குரிய தலமாக சொல்லப்படும் திருச்செந்தூர் தலத்தில் வைகாசி விசாக தினத்தில் பராசர முனிவரின் 6 குழந்தைகளின் சாபத்தை நீக்கி ஆட்கொண்டாராம். யார் அந்த 6 குழந்தைகள்? எதற்காக சாபம் பெற்றனர்? வாருங்கள் அந்த புராண கதையை அறிந்து கொள்வோம். பராசர முனிவரின் 6 குழந்தைகள் மிகவும் சுட்டித்தனம் கொண்டவர்களாம். ஒரு சமயம் இவர்கள் 6 பேரும் குளத்தில் குளித்துக் கொண்டு இருந்தபோது நீண்ட நேரமாகியும் அவர்கள் குளத்தில் இருந்து வராததால் அங்கு வந்த முனிவர் அவர்களிடம் குளத்தை விட்டு கரையேறும்படி கூறினாராம். ஆனால் எவ்வளவு சொல்லியும் அந்த குளத்தை விட்டு குழந்தைகள் கரையேறவில்லையாம். நீண்ட நேரம் குளத்து நீரை அசுத்தம் செய்து விளையாடியதால் அதில் வசித்த பல மீன்கள் இறந்து மிதந்தனவாம். இதனால் மிகுந்த கோபம் கொண்ட முனிவர் அந்த 6 பேரும் மீன்களாக மாறும்படி சாபம் கொடுக்க 6 குழந்தைகளும் மீன்களாக மாறினார்களாம். பிறகு தங்களது தவறுக்கு வருந்திய குழந்தைகள் முனிவரிடம் சாப விமோசனம் கேட்க, முனிவரோ அன்னை பார்வதி தேவியின் அருளால் மட்டுமே உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றாராம். ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு ஞானப்பாலை தங்க கிண்ணத்தில் வைத்து ஊட்டும் போது அதிலிருந்து ஒரே ஒரு துளி அந்த 6 பேர் மீன்களாக வசித்த குளத்தில் விழுந்ததாம். அதனை உண்ட அந்த 6 மீன்களும் உடனே 6 முனிவர்களாக மாறி சிவனை பிரதிஷ்டை செய்து
பூஜை செய்ய துவங்கினார்களாம். இவர்கள் 6 பேரின் பூஜையில் மகிழ்ந்த ஈசன் திருச்செந்தூர் திருத்தலம் சென்று தவம் செய்தால் முருகனின் திருக்காட்சி கிடைக்கும் என அசரீரியாக கட்டளையிட்டார். அதன்படியே முனிவர்கள் 6 பேரும் திருச்செந்தூர் தலத்திற்கு சென்று தவம் செய்தனர். அங்கு ஒரு வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து ஆட்கொண்டாராம். இரவாமல் பிறவாமல் எனையால் சத்குருவாகி பிறவாகி பிரமான பெருவாழி தருவாயே. இந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாக இப்போதும் திருச்செந்தூர் திருத்தலத்தில் 10 நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக பெருவிழாவின் போது சுவாமி தேவியர்களுடன் எழுந்தருள சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பின்னர் சிவாச்சாரியார்கள் அங்கு அமைந்திருக்கும் ஒரு தண்ணீர் தொட்டிக்கு அருகில் கலசம் வைத்தும் மங்கள பொருட்களை சமர்ப்பித்தும் 6 மீன் பொம்மைகளை செய்து விசேஷ பூஜைகள் செய்வார்கள். தொடர்ந்து அந்த தண்ணீர் தொட்டியில் பால், தயிர், மஞ்சள், வஸ்திரம் இட்டு நைவேத்தியம் படைத்து தீபாராதனை காண்பிக்கப்படும். தொடர்ந்து மீன் பொம்மைகளை தண்ணீர் தொட்டிக்குள் விட்டு முருகப்பெருமான் சாப விமோச்சனம் அளித்து ஆட்கொள்ளும் நிகழ்வு நடத்தப்படுகிறது. நிறைவாக சுவாமி தங்கச் சப்பரத்தில் புறப்பாடாகி பக்தர்களுக்கு அருள் பாலித்து உலா கண்டருள்வார். முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான். முருகென்றால் அழகுதான், அழகென்றால் முருகன் தான். அறுபடை வீட்டில் அரசாளும் குமரன் தான். முன்வினை பயனால் துன்பத்தை அனுபவிப்போர், தீராத தோஷங்கள் சாபங்களால் கஷ்டத்தை சந்திப்பவர்கள் தங்கள் இன்னல்கள் தீர வைகாசி விசாக திருநாளில் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறுவர் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளதால் வைகாசி விசாக நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபடுவதோடு இந்த ஐதீக நிகழ்வையும் தரிசனம் செய்கின்றனர். இதனால் முந்தைய பிறவிகளில் செய்த பாவவினைகள் நீங்குவதுடன் அந்த பாவவினைகள் இப்பிறவியில் நாம் அனுபவிக்கும் துன்பங்களும் முருகப்பெருமானின் அருளால் நீங்கும். அழகோடு அருள் சேர்ந்த உன் திருக்கோலம் திவ்யமப்பா. ஆடியும் பாடியும் நாடி வரும் அடியவர்க்கு அழகோடு அருள் சேர்ந்த உன் திருக்கோலம் திவ்யமப்பா. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பராசர முனி குமாரர்களுக்கு சாப விமோச்சனம் அளித்த நிகழ்வு பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் நீங்கள் அறிந்த தலங்களில் உள்ள அறியாத தகவல்களை மற்றொரு நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருச்செந்தூர். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.